புதிய கூட்டமைப்புகள் உருவான போது கோபால நாயக்கனை வைத்து திண்டுக்கல்லும் மருது சகோதரர்களை மையமாக வைத்து ராமநாதபுரமும் உருவாக காரணமானது. ஆங்கிலேயரை தென்னகத்திலிருந்து விரட்டி அடிக்க, ஆயுத பலத்தால் அதை சாதிக்க, கிளர்ச்சிகளின் மூலம் பிரிட்டிஷ் படையை நிர்மூலமாக்க, இந்த கூட்டமைப்புகளை உருவாக்க கோபால நாயக்கன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் தெரியுமா? பாளையக்காரர்களின் கோட்டைகளை ஒவ்வொன்றாக தகர்த்து வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். பிரிட்டிஷார் வலுப்பெற்று வருவதை ஒவ்வொருவருமே உணர்ந்திருந்தார்கள். அவர்களை எதிர்க்க சின்ன சின்ன பாளையங்களால் இயலாது என்பதை கோபால நாயக்கனும் அறிந்திருந்தான். எனவேதான் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்க முயன்றான். 1792 திண்டுக்கல்லை தாக்க வந்தான் கர்னல் புல்லட். திப்புவின் அணியில் இருந்த கோபால நாயக்கன் அவனுடன் மோதினான். ஆனால் தோல்வியே ஏற்பட்டது. 1792 முடிந்த 3ஆம் மைசூர் போருக்கு பின்னர் ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கையின்படி மலபார், குடகுமலை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம் பகுதிகளை திப்புவிடம் இருந்து ஆங்கிலேயர் பெற்றார்கள். திப்பு பெற்ற இந்த பின்னடைவு, அதிலும் திண்டுக்கல் பகுதி ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் சென்றது, கோபால நாயக்கனுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. தகுந்த முன்னேற்பாடுகளுடன் பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும், அதுவரை சமாதானமாக போவோம் என்று நினைத்த கோபால நாயக்கன் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்தத் தொடங்கினான். ஆனால் மறுபுறத்தில் பிரிட்டிஷாரை வீழ்த்த வலுவான கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியிலும் இறங்கினான். அப்படி அவன் திரட்டத் தொடங்கியதே பின்னாளில் திண்டுக்கல் கூட்டமைப்பாக உருவெடுத்தது. பிரிட்டிஷாரிடம் தோல்வியுற்று தங்கள் ஆட்சி பகுதிகளை இழந்தவர்கள், கடுமையான வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என அவன் கூட்டமைப்பில் பலர் இணைந்தார்கள். திண்டுக்கல், மணப்பாறை, கோவை, சேலம் என ஆட்சியில் இருந்த பாளையக்காரர்களிடையே குடும்பங்களில் திருமண உறவுகள் ஏற்பட ஊக்குவித்து ஒருவருக்கொருவர் இணைந்து செல்ல உதவினார். மணப்பாறை லக்ஷ்மி நாயக்கன், ஆனைமலை அருகே இருந்த டெல்லி கோட்டை யதுல் நாயக்கன், தேவதானப்பட்டி பூஜாரி நாயக்கன், கன்னிவாடி பாளையக்காரன் என சிலர் அந்த கூட்டணியில் ஆர்வத்துடன் செயலாற்றினார்கள். மதுரை பகுதிகளின் தலைவர்களாக இருந்த கள்ளர் தலைவர்கள் திண்டுக்கல் கூட்டணியில் சேர்ந்தார்கள். ஒரு பக்கம் தலைவர்கள், மறுபக்கம் உள்ளூர் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு மக்களிடமும் தொடர்பு என கிளர்ச்சிக்கான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருந்தான். விருப்பாட்சியின் அருகே அடர்ந்த மலைக்காடுகளில் இவர்கள் அடிக்கடி சந்தித்து ஆலோசித்தார்கள். ஆங்கிலேய ஒற்றர்களால் இந்த இரகசிய ஆலோசனைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவானது. திப்புவின் படை உதவியை பெறுவது மட்டுமே அவர்களது நோக்கமாக இருந்தது. இக்காரணம் கொண்டும் அந்த கூட்டணிக்கு திப்புவை தலைவனாக்குவதோ, கொள்கை முடிவுகளை எடுக்கும் முக்கிய பொறுப்பில் அமர்த்துவதோ தவறானதாகவே முடியும் என்று உறுதியாக கூறினார்கள். கட்டபொம்மனை சிறைப்பிடிக்க ஆங்கிலேயர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். அது பற்றி கூட்டமைப்பில் உள்ளவர்கள் விவாதித்தார்கள். கட்டபொம்மன் அப்போது இவர்களைப் போல் திருநெல்வேலி கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருந்தான். எனவே பிரிட்டிஷார் தாக்கும் பட்சத்தில் கட்டபொம்மனுக்கு தேவையான உதவிகளை அனுப்புவது, திப்புவுக்கு தூதனுப்பி படை உதவி கோருவது என்று முடிவு செய்தார்கள்.